ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லூஸ் டாக்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்துருக்கீங்கன்னா நம்ம ஒரு வேற லொகேஷன்ல இருக்கோம். ஏன்னா We are here at RZ Media Private Limited. Yes, animation. ஸோ இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது வந்து மிஸ்டர் அசாருடீன். இதை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா 2-3 சென்டென்சஸ்ல முடிச்சேன். பிகாஸ் ஃபீட்பேக் வாஸ் ப்ரீவியஸ் இன்ட்ரோடக்ஷன்ஸ் டூ லாங். ஸோ இவங்க பேசிக்லி வந்து ஒரு அனிமேஷன் ஏஜென்சியை ஒரு கடந்த 10 வருஷமா வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். Come on, brother. Tell me more about your company. ஓகே, வணக்கம். Alright. வணக்கம் சொல்லுங்க. No comments. Simply yes. வணக்கம். ஓகே, என்னோட பேர் வந்து அசாருடீன். நான் ஒரு 10 வருஷமா இந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்கேன் சிங்கப்பூர்ல. அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீலான்ஸா பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா 2009ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃபீல்ட்ல. 2009 படிச்சிட்டு இருந்தோம். ஆமா, College. Yes. நானும் அப்பதான் படித்தேன். 2009க்கு அப்புறம் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி தான். கிட்டத்தட்ட இப்போ ஒரு எவ்வளவு வருஷம் ஆச்சு, ஒரு 17 வருஷமா போயிட்டு இருக்கு. ஸோ இடையில வேற வேற ஊர்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். மற்ற ஊருங்களில் ஒரு 6-7 கம்பெனிஸ் அனிமேஷன் ஸ்டுடியோஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்மலா RZ அனிமேஷன் சொல்லிட்டு சிங்கப்பூர்ல ஸ்டார்ட் பண்ணோம். So நீங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து you were starting to work for them. Then after that you started on your own lah. ஆமா. Oh. What was the deciding factor that நீங்க நம்ம மத்தவங்க வேலை பண்றதுக்கு நம்ம சொந்தமா ஆரம்பிப்போம்? என்ன entrepreneurship. அந்த முடிவு எப்படி வந்துச்சு? வேலைதான். அப்ப புரியல, இப்ப புரியுது. ஏன்னா ஒரு கட்டத்துல என்ன ஆயிட்டுன்னா, சிங்கப்பூர்ல வந்து ஒரு 6-7 கம்பெனி வேலை பார்த்தேன் இல்லையா. சிங்கப்பூர் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி. ஸோ ஸ்டுடியோஸ்லாம் க்ளோஸ் ஆன் ஆரம்பிச்சிருச்சு ஒன் பை ஒன். ஸோ க்ளோஸ் ஆன் ஆகும்போது என்ன ஆயிட்டுன்னா, உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும் இல்லையா. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ரியலைஸ் பண்ணோம்னா, நம்ம திரும்ப வேற கம்பெனிஸ்ல போயிட்டு ஜாப் ஃபைண்ட் பண்றது பதிலாக நம்ம ஓன் இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்ஸாக ஸ்டார்ட் பண்ணது தான். ஓகே. ஃப்ரீலான்ஸாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஒரு ப்ராப்பர் ஸ்டுடியோவா இப்போ ஒரு 25 people கிட்ட ஒர்க் பண்றோம். ஆல் ஓவர் தி வேர்ல்ட். யா, All over the world na? ஆல் ஓவர் தி வேர்ல்ட். International. RZ Media International. Okay. So how is it that people when they all over the world are still like able to work for your company? ஓகே, கொடுத்தியா? இது ஒரு நல்ல கேள்வி. ஸோ நம்மளுடைய செட்டப் எப்படின்னா, சிங்கப்பூர்ல ஒரு ஹைபிரிட் செட்டப் மாதிரி. Okay. ஹைபிரிட்னா பாதி பேர் இங்க இருக்கோம், மற்றவங்க எல்லாம் வந்து வேற ஊர்ல இருந்து அவங்களுடைய பிசிஸ்ல இருந்து இங்கே கனெக்ட் பண்ணி சிங்கப்பூர் ஆஃபீஸ்ல கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு ரிமோட் செட்டப் தான், பட் ஹைபிரிட். ஏன்னா இங்க பிசிக்கலாவும் ஆஃபீஸ் இருக்கு, வேற கண்ட்ரீஸ்ல இருந்தும் ஆளுங்க வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்தோனேஷியாவில் ஆள் இருக்காங்க, இந்தியாவில், பங்களாதேஷ்ல இருக்காங்க, மிடில் ஈஸ்ட்ல ஒரு சில கண்ட்ரீஸ்ல இருக்காங்க, அப்புறம் பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி வேற ஊர்ல இருந்து லாகின் பண்ணி ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது டைமிங் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஒர்க்கிங் ஹவர்ஸ்? ஆமா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் பண்றவங்க முக்கால்வாசி பேர் வந்து கிட்டத்தட்ட சிங்கப்பூர் டைமிங்ல இருந்து ஒரு 2-3 hours டிஃபரன்ஸ் தான். ஸோ இந்தியானா ஒரு 2.5 hours. அவங்களுக்கு ரொம்ப ஏர்லி, காலையில் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம சிங்கப்பூர்ல வந்து 10:30 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப கஷ்டமா இருக்கிறது வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஒர்க் பண்றவங்களுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு ஐ திங்க் அரௌண்ட் 5 to 6 hours டிஃபரெண்ட். ஸோ அவங்க வந்து காலையில சகர் டைம்ல எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஓகே lah, அதான் fasting man. மத்தவங்க பத்தி கவலை. ஸோ நீங்க வந்து எல்லா டைமிங்கும் அகாமடேட் பண்ண, அப்ப நீங்க தான் பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஸோ நீங்க வந்து பிகாஸ் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து எம்ப்ளாயிஸ் இருக்கிறதுனால how do you go about like finding creative talent, be it from Singapore or also overseas? ஓகே, நம்ம வந்து மொத்தம் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 மாதிரியான ஆளுங்களை நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஒன்று வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பேஸ் பண்ணி, இன்னொன்று வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ். இப்போ கரெக்டாக இப்போ 20 பேர் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சில பேர் இருப்பாங்க இல்லையா, நல்லா கிரியேட்டிவான ஆட்கள்லாம். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா ரிமோட்ல வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. என்னன்னா அவங்க திடீர்னு ஒரு நாளைக்கு லாகின் பண்ணாம போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தெரியாது அவங்க எங்க இருக்காங்க, என்ன வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. சோ அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். Is there a way to contact them like through WhatsApp? பட் அந்த மாதிரியும் நம்மளுக்கு சில இடங்கள்ல பிரச்சனை ஆயிருக்கு. இப்போ ஒரு ஆள்லாம் நமக்கு வந்து ஒரு 2 வாரம் வேலை பார்த்தாரு, திடீர்னு 2 வாரம் கழிச்சு காணாம போயிட்டாரு. சாரி, அவர் வந்து எந்த ஒரு கான்டாக்ட் இல்லாம டைரக்டா வந்தவர்.
சார் நம்மளால ரீச் பண்ண முடியல, நிறைய வகையில் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி பார்த்தோம், ரீச் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா? ஸோ பொதுவாகவே வந்து போர்ட்ஃபோலியோ மெயினாக ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்கும். போர்ட்ஃபோலியோ முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வவுச் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி யாராவது நம்ம இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா இது ஒரு பெரிய ரிஸ்கியான ஒரு ரோல் இல்லையா? ஓவர்சீஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, எனி டைம் என்ன வேணால் நடக்கலாம். கரெக்ட். Yeah. ஓகே, ஸோ ஐ மீன் தட்ஸ் வெரி ட்ரூ. மேனேஜ் தட் ரிஸ்க். ஸோ இது வந்து ஒரு ரிஸ்கா இருந்திருக்கு. ஸோ ஏர்லியா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வாட் வர் யுவர் ஏர்லி டேஸ், பிகஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க வந்து first few months நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரகிள்னா அது என்ன ஞாபகத்துக்கு வரும்? அது மணி அது இருக்கும். இந்த 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 பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி லைக் சம்திங் ஸ்பெசிஃபிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ட்ரஸ்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஆள் கொடுக்கணும் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம். அந்த கிளைண்ட் வந்து நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். நான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நிறைய ஃபோட்டோகிராஃபி எடுப்பேன். ஸோ வெட்டிங்ஸில், அப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி போகிறனால நிறைய பேருக்கு எனக்கு வந்து அறிமுகம் இருக்கும். அதுல சில பேர் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி சில அனிமேஷன்ஸ் ஒர்க்கும் கொடுப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஃபுல் டைமே அனிமேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஏற்கனவே. அப்போ மீடியா காப்ல ஒர்க் பண்றதுல லைக் ஓவர்சீஸ்ல டிவி ஷோஸ், மெயின்லி வந்து கிட்ஸ் டிவி ஷோஸ், அப்புறம் விஎஃப்எக்ஸ், அப்புறம் கேம்ஸ், இந்த மாதிரி சில ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தனால ஃபோட்டோகிராஃபில இருந்து சில கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒர்க்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அனிமேஷன் ஏன்னா ஃபுல் டைம் என்னோட ஜாப் வந்து அனிமேஷன் தானே. ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு ஃப்ரீலான்ஸா இருந்துச்சு, பட் இட் வாஸ் குட் ஃபார் நெட்வொர்க்கிங். ஸோ நிறைய பேர் வந்து சந்திக்க முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட் போனோம்னா அவங்க கேட்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்பாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து கவுண்டரா ஒரு இன்னொரு ப்ரொபோசலை கொடுத்து நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் சைட்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்படியே வந்து நெட்வொர்க் க்ரோ ஆச்சு. ஆனா அதுலயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கார்பரேட் கிளைண்ட் வந்து ட்ரஸ்ட் பண்ண வைக்கிறது வந்து கொஞ்சம் பிகினிங் வந்து ரொம்ப பெரிய சிரமமான விஷயம் தான். அப்படியே அவங்க ட்ரஸ்ட் பண்ணாலும் நம்ம ஒரு பிகினிங் கம்பெனி இருக்கிறனால நம்ம சில நேரங்களில் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்காது, எதுனாலும் ரொம்ப ஃபிளெக்சிபிளா பேசுவோம் இல்லையா? ஸோ கரெக்ஷன்ஸ் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுப்பாங்க. இதுவே ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனிஸ்ட கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து கரெக்ட், அவங்க ஒரு இப்போ 3 டிராஃப்ட் தான் கொடுக்க முடியும்னா 3 டிராஃப்ட் நிறுத்திக்கிறாங்க. ஆனா நம்ம பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போதுல நம்ம வந்து நிறைய வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா giving more rather than saving kind of thing. கரெக்ட். ஸ்டார்டிங்ல வந்து அந்த ரஜினி அந்த இந்த படத்துல அசோக் yeah la. So I mean I think that's a struggle for everyone, especially when you're running a business that உங்களோட clients வந்து the initial stage that they'll okay I think we can try to squeeze more out of this person kind of situation la, right? So இதனால what actually separates all those that agencies that survive versus fail in if let's say நீங்க சிங்கப்பூரோட கான்டெக்ஸ்ட்ல வந்து இந்த அனிமேஷன் ஃபீல பாத்தீங்கன்னா who really you know survive versus fail? Okay, what really separates those agencies? So சிங்கப்பூர் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப சின்னது தான். நீங்க ஆக்சுவலா 2 கையால கவுண்ட் பண்ணலாம் எத்தனை ஸ்டுடியோஸ் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு. 2 கையால 2 கையால தான். அதுனா பேசிக்கலி wow that's all ரொம்ப 2 கைனா அவ்வளவுதான். It's surprising to know that if you know we are going into AI this and that and all animation you know. So அதாவது இப்போ வந்து டிவி சீரிஸ்னு பாத்தீங்கன்னா டிவி சீரிஸ்க்கு பண்றது ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருக்குங்க. அதே மாதிரி கேம் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் அனிமேஷன் பண்ணுறதுக்கு சில கம்பெனிஸ் இருக்கு. ஓகே, அப்புறம் வந்து இன்னொரு செக்டர் வந்து உங்களுக்கு வந்து பிராண்ட் இப்போ வந்து பிராண்டட் வீடியோஸ், எக்ஸ்பிளைன் வீடியோஸ், சர்வீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோஸ், இந்த மாதிரி பண்ணுற கம்பெனிஸும் சில இருக்கு. இப்போ நாம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய மெயின் அட்வான்டேஜ், அதாவது சிங்கப்பூரில் சர்வைவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள். இப்போ எந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நம்மளுக்கு அனிமேஷன் ஒர்க் வந்தாலும் நம்மளால எடுத்து வந்து பண்ண முடியும். ப்ளஸ் வந்து ரிமோட்ல இருக்கிறனால இப்போ திடீர்னு நம்மளுக்கு வந்து ஒரு 5 அனிமேட்டர்ஸ் தேவைப்படுறாங்கன்னா அதை வந்து ஈஸியாக ஓவர்சீஸ்லேருந்து நம்மளால வந்து ஹையர் பண்ணி இமீடியட்டாக எடுத்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஃபுல் டைம் ஒரு மேனேஜர் போட்டு அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கும். டிவிக்குனா டிவிக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ ஃபில்ம்னா ஃபில்ம் மட்டும் தான், ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம். அதுவே கேம்ஸ்னா கேம்ஸோடைய பைப்லைன் மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து பிராண்ட் வீடியோ எனக்கு ஒரு சர்வீஸ் எக்ஸ்பிளைனர் வீடியோ மாதிரியோ இல்லை ஒரு ஆட் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பொதுவாக செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய கரெக்ட். ஸோ நம்ம சர்வைவ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டு
ஏதாவது புதுசா ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம உடனே எடுத்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு அதுக்கான ஆட்களை வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணுவோம். நீங்க கேம்னு சொல்றீங்க, இன்னும் அந்த கேமிங் டச்ல இருக்கீங்களா? இருக்கோம். இப்போ கூட நாங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, துபாய்க்கு போயிட்டு வந்திருந்தோம். அது வந்து ஒரு கேம் ப்ராஜெக்ட் தான். ஸோ அதுவும் மெயினா வந்து விஆர் போட்டுட்டு ப்ளே பண்றது. அவங்களுக்கு VR கூட இருக்குது, நான் பார்த்தேன். You should try it later. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? ட்ரை பண்ணலாம். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி சிங்கப்பூர்ல 2 கையில கவுண்ட் பண்ணலாம்னு. So where is the future of animation heading? அந்த AI எல்லாம் வந்துருச்சுல. So is this actually helping you all or is it actually a direct competition for you? ஓகே, ஸோ இந்த ஏஐல வந்து ஒரு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கலாம். நான் ஒரு அனிமேட்டரா இருந்து பார்த்தேன்னா அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான் எனக்கு. பிகாஸ் அது என்னோட ரோல் வந்து டேக் ஓவர் பண்ணிடும். பட் as a business man is actually a good thing for me. ஓ, நீ அப்படி வரியா? Right? Because I can Utilize the tool to make things much faster. இப்போ ஒரு ஆட் வருதுன்னா 1 மினிட்கான ஆட் வருதுன்னா அது வந்து டிபிக்கலி வந்து அதை அனிமேட் பண்றதுக்கு டைம் எப்படியும் ஒரு 2 to 3 months நமக்கு எடுக்கும். 1 minute 2 to 3 months. Oh my god. நீ என்ன நினைச்ச? இப்போதான் AI டைப் பண்ண முன்னாடி அவங்க இன்ச் பை இன்ச்சா வரைஞ்சி. Yeah. Because I read somewhere that even for like animes and all others, they take like 6 to 8 months to develop one episode. Yes. What, really? Yeah. ஆமா. ஆனா அந்த கம்பெனிகளுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செய்வாங்க. அதுல எப்படி ஒரு Yeah, that's why it's 6 to 8 people work பண்ணுவாங்க. Correct. Still அவங்களுக்கு வந்து ஒரு 6 months தேவைப்படும். ஏன்னா வந்து அது ரொம்ப ஒரு மேனுவலான ஒரு ஜாப். நீங்க வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வரையணும், இல்லனா வந்து அதுக்கான So they are drawing everything every day. ஆல்மோஸ்ட் எஸ். இது வந்து 2D சைட்ல பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். 3Dலயுமே இந்த மாதிரி சில ப்ராசஸ்லாம் இருக்கும். 3D அனிமேஷன்லயும் மாடலிங் பண்ணுவாங்க, ஏதோ நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு பிசினஸ் பர்சனா எனக்கு வந்து காஸ்ட் தானே. இப்போ வந்து ஒரு 1 மினிட்கான செய்யணும்னா எனக்கு 2 to 3 months எடுக்கும். அந்த ஸ்டாஃபிங் வேணும், ட்ரைனிங் வேணும், அந்த சாஃப்ட்வேர்லாம் வேணும். இப்போ ஏஐ பாத்தீங்கன்னா அந்த 2 to 3 months மேபி ஒரு 2 to 3 weeks கூட ஸ்ட்ரிங்க் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க ஜெனரேட் பண்றீங்க, அதை வந்து கிளீன் அப் பண்றீங்க, அதுக்கப்புறம் திருப்பி அது வேற ஏதாவது வேணும்னா அதை வச்சு ஜெனரேட் பண்றீங்க, அந்த மாதிரி தான். பட் நான் வந்து ஒரு அனிமேட்டரா இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா இது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. Yes. From business perspective, it's much easier. Oh, okay. So then, we'll move on to something that is out of this from animation now to more to your business side lah. Okay. Right? Okay. On your business end, right, what would be one of the biggest financial mistake that you would have made before? மிஸ்டேக்காவும் இருக்கலாம், இல்ல குட் டெசிஷனாவும் இருக்கலாம். ஒரு லெசனாவும் கூட இருக்கலாம். அசோக் that day. எப்போ நீங்க அசோக்கா மாட்டீங்க? சரி, அசோக் வில்லன்ல. Yeah. Okay. So when was that moment for you? Like you realized that there was a mistake, and what, or probably something that you learned from that as well? A lot of mistakes actually. நிறைய நம்ம மிஸ்டேக்ஸ் எழுதிட்டே போலாம் கச்சக்கமா. Okay. ஆனா ஒரு சில மிஸ்டேக்ஸ் பிகினிங் டைம்ல பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னா, நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரி பத்தி தெரியாம ஸோ இப்போ வந்து நான் ஒரு அனிமேட்டரா ஒர்க் பண்ணும் போதுல எனக்கு வந்து பேக் எண்ட்ல வந்து என்ன பிசினஸ் ஓடிட்டு இருக்குன்னு தெரியாது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அனிமேட் பண்றோம், கொடுக்குறோம், அவ்வளவுதான். சோ அந்த பிசினஸ் மாடல் உங்களுக்கு அந்த மாடல் தெரியாது, அதுக்கு எப்படி பேலன்ஸ் ஷீட் பண்றது, காஸ்டிங் எப்படி பண்றதுன்னு சுத்தமா தெரியாது. ஏன்னா ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து 1 மினிட்கானது செஞ்சு கேட்டிருந்தாங்கன்னா என்னோட மைண்ட்ல மேபி ஓகே இது ஒரு $6,000 தேவைப்படும் இது பண்றதுக்குன்னு. ஆனா ஆக்சுவலா அதை செய்ய ஆரம்பிச்சோன்னா ஒரு 10,000 to 20,000 தேவைப்படும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. எனக்கு அனிமேட்டர் எனக்கு என்ன செய்ய தெரியாது, வர காஸ்ட். ஆமா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம வந்து இங்க வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங்லாம் ஜெனரலா 1 மினிட் ரெக்கார்டிங் எவ்வளவு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. ஏதாவது 5,000. No la. 1 minute. Maybe 1,200. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு பிகினிங்ல தெரியாது. ஸோ நான் நினைச்சேன் மேபி ஒரு $100 to $200 கேட்பாங்க ஒரு 1 மினிட் ரெக்கார்டிங்க்கு. பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்லயே வந்து அதுலயுமே ரேஞ்ச் இருக்கு. ரொம்ப பிகினிங்ல இருக்கிறவங்க வந்து ஒரு $400 சார்ஜ் பண்ணுவாங்க 1 மினிட். Earlier companies. நிறைய கம்பெனி ஃப்ரீலான்ஸ் பண்றவங்களே சொல்றேன். இதுவே வந்து நீங்க மீடியா காப்ல உள்ளவங்களோ இல்ல மத்த பெரிய செலிபிரிட்டிஸ் போய் கேட்டீங்கன்னா மேபி thousands of dollars கூட கேட்பாங்க அந்த 1 மினிட். ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் பொறுத்து இருக்கு, அவங்களுடைய அவைலபிலிட்டி பொறுத்து இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது பிகினிங்ல. ஸோ இதுல வந்து
நம்ம ஒரு கிளையண்ட்டுக்கு காஸ்ட் கொடுக்க முன்னாடி நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒரு ப்ராப்பரா கொடுக்கலாம். ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்புறம் ஸ்டுடியோவும் செட் பண்ணோம். பிகினிங்ல வந்து சிங்கப்பூரை தாண்டி மற்ற ஊர்லயும் ஸ்டுடியோ செட் பண்ணோம். ஆனா ஊரை சொல்ல விரும்பல, ஸ்பெசிஃபிக்கான ஊர்ல செட் பண்ணோம். அங்க சோ சில விஷயங்கள் அந்த அந்த ஊருக்கான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல. இப்ப சிங்கப்பூர் ரொம்ப சேஃபான கண்ட்ரி, நமக்கு எந்த நேரமும் இன்டர்நெட் இருக்கு, எந்த நேரமும் கரண்ட் இருக்கு. ஓகே, புரிஞ்சிருச்சு. பட் சோ என்ன ஆயிரும்னா, இப்போ வந்து கிளையண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுக்காக. ஓகே இன்னைக்கு வந்து டெலிவரி ஆயிரும் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஆல்மோஸ்ட் கிவ் பண்ற மாதிரி ரெடியா இருப்பாங்க. நம்ம வந்து கரண்ட் போயிரும் அந்த ஊர்ல. அவுட் சைட் நம்மளால சொல்ல முடியாது அந்த கிளையண்ட் இதை கரண்ட் போயிருச்சுன்னு. ஏன்னா சிங்கப்பூர்ல தான் கரண்ட் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க சிங்கப்பூர்ல தான் So with all this experience you've gained over the past few years, இப்போ வந்து if you can go back like maybe 15 years to give yourself one advice that maybe you can have avoided all this, what advice would it be? Would you give your younger self? the younger Azhar. யங்கர்ஸ் திங்க் என்ன சொல்லுவேன், மேபி இன்னும் கொஞ்சம் பிசினஸ் பத்தி கொஞ்சம் அதிகமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு பிசினஸ் ஃபீல்டுல இல்லை, நான் வந்து அனிமேட்டர் ஒரு கிரியேட்டிவ் சைட்ல இருந்து சடன்லி வந்து இதுக்குள்ள ஜம்ப் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்க வேண்டியதா இருந்துச்சு. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆன் த ஜாப். இதுவே ஒரு பிசினஸ் கோர்ஸோ இல்லைன்னா இது ரிலேட்டடான ஆட்கள் கூட இருந்திருந்தேன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அந்த பிகினிங் ஜேர்னி. I see. So it was more to like the business end that was something that you were really looking forward to get some you know, guidance from. நான் இப்போ கூட தான் இப்பவுமே வந்து நிறைய விஷயங்கள் என்ன இப்போ வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ விஆர் கேம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே நமக்கு வந்து என்னன்னே தெரியாது. நான் விஆர் கிளாஸ் எல்லாம் போட்டதே இல்லை. நீங்க கேம்ஸ் அவ்வளோ விளையாட மாட்டீங்க? விளையாடுவேன், பட் விஆர் கேம் விளையாட மாட்டாங்க. ஆமா. ஸோ விஆர் கேம் அவ்வளோவா நிறைய பேர் விளையாட மாட்டாங்க இல்லையா. ஸோ அது அந்த கேமை செய்ய ஆரம்பிச்சோம்னா அதுக்குன்னு ஒரு பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு லிஸ்ட் ஆஃப் பிரச்சனைகள் வரும். ஒன்னா நம்ம டிக்கப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அது நார்மலா கேம் வீடியோ எனக்கு தெரிஞ்ச நார்மல் கேம்க்கு நீ இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் செய்யறனா அதுக்கு வந்து கொஞ்சம் வேற மாதிரி செய்யணும். கரெக்ட். Like you are in that game itself. In that game. ஸோ உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ஒரு நார்மலா ஒரு ஃபிளாட் ஸ்கிரீன்ல பாக்குற கேமுக்கும் கோகல்ஸ் மாட்டிட்டு விளையாடுற கேமுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். Wow, we should schedule a demo one day. We should really do that. இப்போ இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். We should really schedule a demo. சபா What were you saying? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு விஆர் கேம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு ரேசிங் கேம் பண்ணோம்னா சில பேருக்கு வந்து மோஷன் சிக்னஸ் பிரச்சனை வரும். ஸோ Even with the VR ரொம்ப வரும் பிரச்சனை வரும். ஸோ அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் ஓகே நார்மலா கார் ரேசிங் பண்ற மாதிரி தான் விஆர்லயும் இருக்கும் அப்படின்னு. பட் அதுக்குன்னு ஒரு சில இந்த மாதிரி மோஷன் சிக்னஸ் பிரச்சனை அது இதுன்னு நிறைய வரும். அதை எப்படி தவிர்க்கிறது? தவிர்க்க முடியாது. வாந்தி எடுப்பீங்களா? டிஸ்க்ளைமர்ல வாந்தி எடுப்பீங்கன்னு போட்ட முதல்ல நீ அதான்டா புகை பிடிப்பது லிக்கர் இதெல்லாம் வருதுல. ஸோ another one boy. ஆமா, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஒரு ஃபீல்டுக்குள்ள போகும்போதுலயும் அதோடைய பேசிக் நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த அனிமேஷன் கிரியேட்டிவ் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். ஆல்வேஸ் லேர்னிங். சாஃப்ட்வேரும் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. Oh yeah, always been upgrading. software. நீ போன மாசம் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் இப்போ வந்து அப்ளிகபிளா இருக்காது. That's how fast it's changing nowadays. Facts. Correct. So software பத்தி பேசுறதுக்கு ஆபீஸ் software பத்தி நான் பேசல. சொல்ல போறியா? இல்ல I was going to say that okay, conversation கொஞ்சம் சீரியஸா போகுது. So let me change it a little bit, make it a bit light-hearted. So over the couple of years that you have been doing this, right, what is the weirdest request you have gotten from a client? weirdest okay, beginningல ஆரம்பிக்கும் போது ஒரு கிளையண்ட் ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. என்னன்னா ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க, ஒரு அனிமேஷன் வீடியோவை எடுத்து கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரி வேணும், இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஓகே, நான் சொன்னேன் அதுக்கு அதே நீங்க why come to me? பேர் மட்டும் மாத்தி அதே மாதிரி செஞ்சு கேட்டிருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு பயம்னா நான் எடுத்து போட்டுட்டு அந்த ஒரிஜினல் கிரியேட்டர் நம்மகிட்ட பிரச்சனை வந்துடும் இல்லையா. சோ நான் என்ன பண்ணேன்னா டைரக்டா ஒரிஜினல் கிரியேட்டருக்கு மெயில் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி கிளையண்ட் கேக்குறாங்க என்ன பண்றது, யாரும் சொன்னாரு பரவாயில்ல பண்ணி கொடுத்துருங்க. என்ன மனுஷன்
This guy was from Singapore or The client வந்து சிங்கப்பூர், பட் அந்த கிரேட் வந்து ஓவர்சீஸ். ஐ திங்க் யூரோப்பியன் கண்ட்ரி if I'm not wrong. okay. ஸோ அது ரொம்ப ஒரு வேடான அது. இந்த மாதிரி சில நேரத்தில் வந்து கேட்பாங்க, அப்படியே காப்பி அடிச்சு இப்படி பண்ணுங்க அப்படி அந்த மாதிரி கேட்பாங்க. அது கொஞ்சம் வேடா இருக்கும். Okay. நீங்க சிங்கப்பூர் சொன்னது எனக்கு கொஞ்சம் நான் வந்து ஓவர்சீஸ் கிளைண்டா இருப்பாங்க. I thought they were more careful about these things. ஆமா. ஆனா இல்ல. இல்ல. Not really. Now we know. Trade secret. நான் கூட Facebookல நீ ஏதாச்சும் வந்து நீ animation முன்னாடி ஏதாச்சும் காப்பிரைட் பயந்து போஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் வந்து முதல்ல வந்து நான் இதுல ஜப்பனீஸ் இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்தேன். okay. அனிமே மெங்காலாம் நான் ரொம்ப Jujutsu Kaisen. அதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி கேப்டன் சுபாசா இந்த மாதிரி சில விஷயங்கள், அப்புறம் ஃபீனிக்ஸ் ரைட் இந்த மாதிரி சில ஷோஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபீனிக்ஸ் ரைடர்ஸ் ஃபீனிக்ஸ் ரைட் அந்த லாயர், இது ரைடர்ஸ் இல்ல, அது வேற இது. ஸோ அவங்களோட இது எப்படின்னா அங்கேயும் வந்து ஆர்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஜப்பான்ல இன்னொரு செக்டர் இருக்கு, கொஞ்சம் வியர்டான கிராபிக்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி. சில நேரங்கள் அந்த மாதிரி ஒர்க்கும் வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒர்க் வந்து ஒரு மாதிரியா தான் ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அது கொஞ்சம் வியர்டா இருக்கும். பட் படம் ஜோ பிகினிங்ல. Okay. எல்லா துறையிலும் பூந்து விளையாடி இருக்கீங்க. Okay. So going forward, இப்போ சிங்கப்பூர்ல இருக்கிறது based on your experience, இப்போ younger generationக்கு இப்போ நீங்க advice பண்ண, some people want to follow your footsteps. What are some things you want to advise them before they start? பிஃபோர் ஸ்டார்ட்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்டிகுலர் ஸ்கில் செட் இருக்கிறது நல்லது தான். பட் என்னோட அட்வைஸ் என்னன்னா, இன்னும் அதிகமான ஒரு ஸ்கில் செட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி சில விஷயங்களை கற்றுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து 2D ஆர்டிஸ்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் 2D ஆர்ட் மட்டும் வச்சுக்கிட்டு சிங்கப்பூரில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது கூட அடிஷ்னல் ஸ்கில்ஸ் இருக்கணும். மேபி அவங்க வந்து 3D கற்றுக்கலாம், இல்லைனா பெயிண்டிங், வேறு ஏதாவது 2-3 ஸ்கில்ஸ் அடிஷ்னலாக கற்றுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும் அது கொஞ்சம். ஏன்னா இப்போ ஏஐ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லாம் ஜெனரேட் பண்ணிடுது இல்லையா. Right. So basically நீங்கள் சொல்றீங்க not just jack of all trades, need to be master of all trades before. எஸ், ஏன்னா இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்கு. கிரியேட்டிவ் ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஷிஃப்ட்ல இருக்கு. Because இந்த AI வந்ததுலேருந்து இட்ஸ் லைக் வெரி கன்ஃபியூசிங் வே ஹவ் இட்ஸ் கோனா மூவ் ஃபார்வர்ட். என்னோட சொந்த சிஸ்டர்ல கூட இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டு தான், ஷீ இஸ் a graphic designer. ஓ வாவ். ஸோ அவங்களும் வந்து ஆல்வேஸ் ஸ்விட்சிங் வித் ஷீ நோஸ் பிஃபோர் த கம்பெனிஸ் இவங்களுக்கு இனிமேட் எதுவும் வர போகிறதுலன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கதை தான். AI வந்ததுலேருந்து a lot of things every company are changing. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஈஸி ஆயிடுச்சு ஏஐ மூலமா பண்றதுக்கு. And that will actually result in cutting manpower also, right, for bigger agencies. I mean, there's two sides to the point, right? On the manpower company, of course, you're going to be more cost efficient to deliver the project. So you'll be more profitable. ஏன்னா இப்போ ஒரு சாஃப்ட்வேருக்கு நீங்க மேபி ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஒரு சாஃப்ட்வேருக்கு நீங்க $500 கட்டுறீங்கன்னா, imagine instead of the $500, if you need to pay a mentor, is going to be charging you a month $3,000 or $4,000. ஷாம் ஆக்சுவலி வந்து அந்த அனிமேஷன் பிசினஸ்ல பிசினஸ்ல இருந்து இது கத்துட்டு வச்சிருக்கேன். அனிமேஷன் பிசினஸ் எல்லாம் இல்ல, பொதுவா நான் பிசினஸ் படிச்சேன் அவ்வளவுதான். அனிமேஷன் அந்த அளவுக்குலாம் தூக்கிட்டு போயிடாதீங்க. இந்த ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. இப்போ புதுசா வர்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈவன் பெட்டர். ஸோ அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அவங்க வந்து கிரியேட்டிவ் ஃபீல்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வந்துருவாங்க. வந்த அப்புறம் அதுக்கான ஒரு ஜாபோ இல்லை அதுக்கான ஒரு ஈவன் கம்பெனிஸ் டு லுக் போ அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமமானோடனே நிறைய பேர் குவிட் பண்ணிட்டு வேற ஃபீல்டில் மாறிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நாலேஜஸ்லாம் இருந்துச்சுன்னா, இந்த பிசினஸ் நாலேஜ்லாம் இருந்துச்சுன்னா ஈவன் பெட்டர் ஃபார் தட். To start on their own. Start on their own. ஆமா. Okay. So another thing I wanted to just ask you, because நீங்க வந்து last time you were doing your own 9 to 5 perhaps with other animation studios, right? So இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு entrepreneurship நீங்க சொந்தமா ஒரு business நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. So இப்போ உங்களுக்கு still does it feel like you are working between those fixated hours of 9 to 5 or has it been beyond those hours? What were the early days like versus how it is இப்போ உங்களுக்கு? I think இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. பட் பிகினிங் டைம்ல வந்து there's no fixed timing. நிறைய சம்டைம்ஸ் வந்து ஓவர் நைட்லாம் பண்ற மாதிரி இருக்கும். லைக் ஓவர் த ஹோல் 24 hours புக் பண்ணி டெலிவர் பண்ற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய வரும். ஸோ
ஐ மீன் அதை கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 9 to 5 ஒர்க் போறதே ஈவன் பெட்டர். ஏன்னா நம்ம வேலையை முடிச்சிட்டு கொடுத்துட்டு அழகா வெளியே வந்துடலாம். கரெக்ட். நீங்க பிசினஸ்னு போயிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான பேக் அண்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, அக்கௌண்டிங் இருக்கு, கிளையண்ட் போய் கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்த கிளைண்ட் எங்க இருந்து வரவங்க நமக்கு தெரியாது. மெயின் நம்ம தான் செய்யணும். Everything is now down to you lah. But ஆமா. now it is, you feel like மோர் ஸ்டேபிள். ஏன்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் ஒவ்வொரு அந்த ரோலுக்கான ஆட்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து டெலிகேட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் அதுலேருந்து நம்ம வெளியாக்கலாம். பட் ஸ்டில் இருக்கும், அப்பப்போ ப்ரெஷர் இருக்கும். உங்களுக்கு வந்து சில நேரத்துக்கு வந்து 2-3 hours எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈவினிங்ஸில். நோ சாய்ஸ். பட் பிகினிங்கை கம்பேர் பண்ணுறதுக்கு மச் பெட்டர் இப்போ. much better. ஆமாம், யூ கெட் பெட்டர் பட் டேக் டைம். Does take time lah, definitely. சரி, இப்போ கொஞ்சம் வேகமா போவோமா? Rapid fire round. யார் கேட்குறேன்? Okay, anything lah. நீ தெரியும், இப்படிதான் ஒரு ஒரு 3 நீ 3 நான் 3 ஆபீஸ் அந்த மாதிரி. எப்படி செய்யலாம். Come. Are you ready bro? இந்த rapid fire. இது மைண்ட்ல வர டக்குன்னு பதில் சொல்லிடுங்க. அது தப்பா இல்லைன்னா அப்புறம் எடிட்டிங்ல பார்த்துக்கலாம். Okay, கேன். let's go Sam. முதல் கேள்வி, ப்ராஃபிட் ஆர் பேஷன்? பேஷன். ஹையர் ஸ்லோ ஆர் ஹையர் பாஸ்? ஹையர் ஸ்லோ. பிகஸ்ட் ரிஸ்க் யூ டுக்? என்ன ப்ரோ? பிகஸ்ட் ரிஸ்க், பெரிய ரிஸ்க். பெரிய ரிஸ்க் வந்து ஜாப் செக்யூரிட்டி தான். Okay. காஃபி ஆர் ரெட் புல்? காஃபி. அதுக்கு Yes. என்னோட தரப்புல கடைசி கேள்வி, கேன். வாட்ஸ் வர்ஸ், டைட் டெட்லைன்ஸ் ஆர் இன்டிசைசிவ் கிளைண்ட்ஸ்? இன்டிசைசிவ் கிளைண்ட்ஸ். ரைட் டெட்லைன்ஸ் கூட மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா எல்லாம் முடிச்சு கொடுத்தாலும் ஒரு கிளைண்ட் ஒரு ரிக்வெஸ்ட் Okay. Very good. So, okay, இப்ப நான் கேக்குறேன். Big client or many small clients? பிக் கிளைண்ட்ஸ். Okay, the Apple or PC? பிசி. நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல ஒரு ஆப்பிள் கூட இருக்கு. இந்த கேள்வி நேத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெண்டு பேரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த கேள்வி கிட்ட அவர் மேக் தான் சொல்றாரு. That's the common thing because when you look at Mac wise for editing and all, most of it is through Apple தானே. But why would you prefer Android or PC wise? இப்போ வந்து மேக் வந்து கிராஃபிக் டிசைனுக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, எடிட்டிங்க்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க அதை தாண்டி போனீங்கன்னா அதுல நிறைய பிரச்சனை இருக்கும். பிரச்சனைனா என்னன்னா லிமிடேஷன்ஸ் இருக்கும். சாஃப்ட்வேர் நீங்க நினைச்ச சாஃப்ட்வேர் போட முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து கேம் டெவலப்மெண்ட் பண்றோம் இல்லையா, Okay. அதுல பல இது வந்து நீங்க வந்து இன்ஸ்டாலே பண்ண முடியாது மேக்ல. சோ அதுக்கான ஒரு இதை நாங்க கண்டுபிடிச்சு இன்ஸ்டால் பண்ணி எக்கச்சக்க பிரச்சனை Too வரும். many things lah because it's only just within the Apple ecosystem la இருக்கிறத you can use, but for PC is everything is allowed. But that opens to more viruses and நாட் ரியலி. இப்போ நம்ம அதுக்கு தான் நிறைய ஆன்டிவைரஸஸ் இருக்கு. எல்லா பிசிஸ்லயும் ஆன்டிவைரஸ் நம்ம போட்டுருவோம். and you do custom build and பார்த்ததுல தெரியுது அதெல்லாம் custom build. எல்லாமே custom build தானே. எல்லாமே ஆமா. சோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னன்னா இப்போ நம்ம ஒரு பிசில வந்து ஒருத்தவங்க கேம் டெவலப்பர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ரேம் அதிகமா தேவைப்படுச்சுன்னா நம்ம போய் கடையில போய் வாங்கிட்டு வந்து மாட்டிடலாம் ஈஸியா. Yeah, correct. இது மேக்ல பண்ண முடியாது. பண்ணலாம், அதுக்கு அது தலைவலி, அது காஸ்ட் வேற. எக்ஸாக்ட்லி. Yeah. சோ அது போய் ஷோரூம் கொண்டு போய் எடுத்துட்டு போய் மாத்திட்டு அது ஒரு பெரிய வேலையா இருக்கும். Yeah. பிசி வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு ரொம்ப அதிகம். It's not that நான் வந்து PC லோட knowledge எல்லாம் அவ்வளோ it's not that great, but what is the processor speed and stuff, the RAM size and stuff like, oh, what is it? சரி, இப்போ ப்ராசஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் ஒரு ஸ்பீட் சொல்லுவாரு, அதுக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமா? ஒரு சிட்டி ஸ்பீட் ஒன். But yeah lah, I mean I didn't really think about it in that sense, but yeah lah, if you just need the processor he can just go to the shop. Yeah. இதுதானே நேத்து நான் சொன்னேன். நீ ஒன்னும் சொல்ல நான் சொன்னேன் அவன் கஸ்டம் பில்ட் தான் பண்ணுவாங்க. நான் சொன்னேன். இங்க எல்லாமே கஸ்டம் பில்ட் தான் ப்ரோ. Wow. ஆமா, எல்லாமே மோஸ்ட்லி. Okay. Except 1 or 2 maybe. Wow, okay. Hafiz? Okay, maybe the last question lah. When you hire, do you hire by a person's skill or would you prefer them to have a better working attitude? Better working attitude. Coachable. Yes, Coachable. coachable. Skills can be learned, attitude cannot be. சரி, தத்துவம்.
Next one more? Anyone? Rapid fire. Come ஒரே on. நிப்பாட்டிட்டாரு ரெண்டு அவனே ஒரு கேள்வின்னு சொல்லி அவனுக்கு பாவம். நான் கேக்குறேன். One mistake every entrepreneur makes. one mistake not learning about the business first. டக்குன்னு சொன்னா சுருக்குன்னு சொன்னா. Okay. Okay. So, I think இன்னைக்கு வந்து அனிமேஷனை பத்தி நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். Except for the processor. அவங்கள என்ன கத்துக்க விடல. But yes, thank you once again, bro, for your time today. And ஒரே ஒரு கேள்வி. okay, கேளு. எல்லாருக்கும் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தத்துவத்தோட முடிப்போமே. நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. அவர் சொல்லுவார், நான் சொல்லல. Okay. முதல்ல கேட்ட கேள்வியோட கொஞ்சம் மாடிஃபைட் கேள்விதான். இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா 2017 அசாருடீனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? Based on all the experience you get, what would you tell the 20 or the year you decided to do the business? What one thing that you would tell? I will tell him to delay the process a bit more, learn about the whole industry, right? Find the clients and then go into the business. Just don't focus on getting the client and doing the work. Yeah. Delay the process a little bit more. I think that's something that not a lot of people would say as well. Yeah, because people always want to say that start earlier, learn most earlier. life into it. But I think that's very true in a sense where you get to experience everything and learn everything. And when you start, maybe you better have a better head start. Correct. Yeah. Okay. Yeah. Ken, I think we all learned a little something from Yeah, definitely. And I think they did too. everybody did. So, Yeah. thank you once again, everyone, for tuning in, and we'll catch you on the next one. Yeah. Thank you so much Thank for you. joining us today. Nandri. Yeah, Thank you, thank brother. you. Nandri. Nandri, vanakkam. Bye-bye. Bye.